பிரைஸ் த லார்ட். எபிரேயர் 10 அதிகாரம் 11 அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். ஆமென். இந்த வசனத்திலே மனிதர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்பது நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் 10 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. ஆமென். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் சில காரியத்திற்காக நாம் மனிதர்களை நாடி போகிறவர்களாய் இருக்கிறோம். அவர்களும் நமக்கென்று பிரயாசப்படுகிறார்கள். ஆனா அவர்களுடைய பிரயாசம் விருதாவாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று. ஆமென். ஆகையால் நம்முடைய சின்ன தேவைகளா இருந்தாலும் பெரிய தேவைகளா இருந்தாலும் நாம் மனிதர்களை நோக்காமல் நம்முடைய ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கென்று யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.